வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக பேக்கரி ஸ்டைலில் ஒரு ஆனியன் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பேக்கரி ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக டேஸ்ட் அதே மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு இன்றைக்கி 4 பெரிய வெங்காயத்தை நடுவில் இருக்க காம்பு பகுதியை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அடுத்தது 4-5 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாமே பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கருவேப்பிலை இதுக்கு நிறையா தான் சேர்க்கணும். கம்மியாக சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் நிறையாவே எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை இந்தளவுக்கு நீட்டை வாக்கில் கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சிடணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நல்லா பெசரி விட்டுட்டோம்னா லேயர் லேயராக உதிரி உதிரியாக பிரிஞ்சு வந்துடும். தண்ணி விடுறதுக்கு முன்னாடி நான் மாவு சேர்க்க போகிறேன். இல்லைனா வெங்காயத்தில் தண்ணி விட்டுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக சோம்பு சேர்க்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த பேக்கரி ஸ்டைலில் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டன்ட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒரு 1/2 கப் கடலை மாவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் தனிமிளகாய்த்தூள் சேர்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ரேஷியோக்கு தகுந்த மாதிரி கணக்கு பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுங்கிறப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் பிணைஞ்சு எடுத்துக்கிறேன். வெங்காயத்திலே தண்ணி நிறையா இருக்கும். அதனால் நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு விட்டாலே போதும். உடனே நம்ம இதை போட்டுறணும். இல்லைன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விட்டுரும். அப்புறம் மாவு தண்ணி மாதிரி ஆயிரும். இந்தளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது. எண்ணெயில் போட்டோன்னே இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இறக்கணும். சைடில் நான் அப்படியே ஒரு டீ போட்டு வச்சுட்டேன். எனக்காக தான் நான் அந்த டீ போட்டு வச்சுருக்கேன். அதையும் போட்டு தொட்டு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலரில் எல்லாம் எண்ணெயெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம இது எடுத்துட்டோம்னா சூப்பராக வெந்துடும். உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக சுட்டு முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரித்து காட்டும்போதே உங்களுக்கு தெரியும் அது உள்ளே எவ்வளோ சாஃப்டாக வெளியில் கிறிஸ்பியாக இருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே பேக்கரி ஸ்டைலில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.